எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல அவரை சந்தோஷமா பாடி மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கீங்க? நம்ம பாடுற பாட்டை ஆண்டவரை உயர்த்துறதா நம்ம நினைச்சு பாடணும். அல்லது எனக்கு பாட தெரியும்னு நினைச்சக்கூடாது, பாடக்கூடாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சக்கூடாது, பாடக்கூடாது. கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். அப்படிதான் பாட போறோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இப்பவும் இருக்கல, இனியும் இருக்க போவது இல்லை. அந்த விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்து பாடினால் இந்த ஒப்பிட முடியாத தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கை தட்டி உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வைத்திருந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர், உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினவங்க இதுவரைக்கும் வெட்கப்பட்டதா சரித்திரமே இல்லை. இந்த இடத்துல நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் கண்களை மூடி உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பினவர்
வெட்கமடைவதில்லை ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிற ஒருத்தரும் சோர்ந்து போக நீங்க விடுவதே இல்லை. ஏன்னா நீங்க செயல்களிலே மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆண்டவர். இன்றைக்கும் நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை பார்த்து நிறைய பேர் அதிசயப்பட போறாங்க, நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. ஏன் உங்க இருதயமே அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. நான் நினைச்சது இவ்வளவுதான், ஆனா கர்த்தர் பெரிதானதை செய்தாரு. நான் கேட்டது இதுதான், நான் கேட்காததை கர்த்தர் தந்தாரு. அப்படியெல்லாம் நீங்க கர்த்தரை துதிக்கும் நல்ல இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் கைவிடப்படுவது இல்லை, நீங்கள் மறக்கப்படுவது இல்லை. ஓ, கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஒதுக்க போகிறது இல்லை, வெறுத்து தள்ள போகிறது இல்லை. இலைப்படையாதபடி, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவா. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். இது நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில், யாரும் நினைத்திடா வழியிலும். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும்
செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே. இயேசுவே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கரங்களை தட்டி உங்களை நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு அரண், நீர்தான் எங்களுக்கு கேடகம், நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடல்ல கூட நடக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 38 வருஷம் பலவீன ஒரு பெருசான ஒரு காரியமே கிடையாது. எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துட்டு நட, அவ்வளவுதான். ஐயா நான் 38 வருஷமா இருக்கிறேன்னு அவருடைய வார்த்தையை நம்பினா எத்தனை வருஷ கால பிரச்சனையா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல முடிவுக்கு வந்துடும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த ஆராதனையில் அப்படி பல ஆண்டுகால பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் தரப்போகிறார். நீண்ட காலமா போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். பைபிள் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த ஆராதனைக்கு அப்புறம் நீங்க விரும்பினதெல்லாம் கர்த்தர் தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேரில் ஒரு நினைவோடு இருக்கிறார். அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவானது. அந்த நம்பிக்கையோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க கலங்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க வெற்றி அடைவீர்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீர்கள். ஆமென். உங்க கண் காண கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறும். உங்கள் வாழ்வை குறித்த தேவ திட்டத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பத்தில் ஒரு குறைவும் இருக்காது. உங்க களஞ்சியங்கள் இனி நிறைந்திருக்கும். உங்க ஆலைகளில் இனி திராட்சரசம் புரண்டு ஓடும். நீங்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேரால் அதை நம்ப முடியுது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு இயேசுவை நம்புற எல்லாருக்கும் அது சொந்தம். இப்போ ஆராதிக்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமானா நீங்களும் மேன்மையாக இருப்பீர்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்களும் ஐஸ்வர்யமாக இருப்பீர்கள், நீங்களும் சுகமாக இருப்பீர்கள், நீங்களும் பலத்தோடு இருப்பீர்கள், நீங்களும் சமாதானத்தோடு தங்கி இருப்பீர்கள். உங்கள் எல்லைகள் எங்கிலும் தெய்வீக சமாதானம் இருக்கும். உங்கள் அலங்கத்திற்குள்ள சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஆராதிக்கிற உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்.
ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ஸ்தோத்திர பலியினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்க துதியில் அவர் சிங்காசனம் அமைக்க விரும்புகிறார். நம்முடைய துதியிலே அவர் பிரியப்படுகிறார். அவர் நம் நடுவிலே நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். தேவனை துதியுங்கள், தேவனை போற்றுங்கள், தேவனை ஆராதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிறவர், கிருபையினாலும் இரக்கங்களினால் உங்களை முடிசூட்டுகிறவர், உங்கள் வயதை கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாய் மாற்றுகிறவர், அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பவர். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காத மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காத மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காத மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காத மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் மனமே. கலங்க மாட்டேன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி, இனிமே நான் பயப்பட மாட்டேன், இனி நான் குழம்ப மாட்டேன். நிச்சயம் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, என் தலையை அவர் உயர்த்துவார். ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தது போல அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி
நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயவாய் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆண்டவர் மட்டும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் தன்னால் வந்துடும், நம்பிக்கை தன்னால் வந்துடும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு கர்த்தர் நினச்சிட்டாருன்னா அது எப்படினாலும் செய்வார். ஆமேன். அவர் செய்கிற அந்த விதங்கள் உண்மையிலே நமக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். வரப்போகிற பஞ்ச காலத்தில் யாக்கோபின் குடும்பம் காப்பாற்றப்பட ஒரு புருஷனை முன்னே அனுப்பினார் அப்படின்ட்டு எவ்வளோ ப்ரீ பிளான்டா வேலை செய்கிறார் பாருங்க. ஆமேன். யோசேப்பை யாக்கோபு சந்திக்கும் போது 22 வருஷம் கழிச்சு சந்திக்கிறான். ஆமேன். அந்த 22 வருஷத்திற்கு பிறகு சந்திக்க போகிற சந்திப்புக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அவனை 17 வயசுல அனுப்பி 13 வருஷம் அவனை உருவாக்கி முழு அதிகாரத்தையும் அவன் கையில் கொடுத்து, அப்படிதானே, எவ்வளவு ஆயத்தங்கள் அவன் செய்து வைக்கிறான் பாருங்க. அவன் சேர்த்து வச்சது கடற்கரை மணலத்தனையா குமிச்சுட்டான். சகல தேசங்களுக்கும் அவன் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை செஞ்சாலும் எப்படி தான் செய்கிறாரு? அழகா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் நல்ல நோக்கத்தோடு என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அதனால உலகமே வறண்டு போனாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாள் குறைவு இருக்காது. பராமரிப்புக்கு ஒரு வழி இருக்கும், பாதுகாப்புக்கு ஒரு ஏற்பாடு இருக்கும், வாழ்க்கையை நடத்துறதுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா. பிரம்மாண்டமான ஏற்பாடை யாக்கோபுக்கு செஞ்சாரு. ஆனா எலியாவுக்கு ஒரு சாரிபாத்துங்கிற ஊர்ல ஒரு விதவை தாயை தான் ஆண்டவர் நியமிச்சார். ஆனாலும் அங்க அவனுக்கு என்ன கிடையாது? ஒரு குறை கிடையாது. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அப்பமும் அல்லேலூயா அந்த மாவும் என்ன செய்யல, குறையவே இல்லை. திருப்தியா அவங்க மட்டும் இல்லை, முழு குடும்பமும் சேர்ந்து சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மொர்தெகாயை உயர்த்த ஒரு ராஜாவுக்கு தூக்கத்தையே வரவிடாமாக்கிட்டார். பேதுருவை காவல் செய்து கொண்டிருந்த காவலாளிகளை நல்லா தூங்க வச்சுட்டார். அல்லேலூயா. அப்ப தூங்க வச்சும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும், தூங்க விடாமையும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஆண்டவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவார், எந்த எல்லைக்கு வந்துடுவார். தூங்க விடாம தடுக்கிறவங்கள தூங்க விடாம தடுப்பார், தூங்க வைக்கணும்னு நினைக்கிறவங்கள நல்ல தூங்க வச்சிருவார். தூதன் வந்து இறங்கும்போது அறை முழுவதும் வெளிச்சம். அந்த நம்ம வீட்டில் லைட் போட்டாலே கண்டனிச்சியும் லேச்சம் அப்படியே அசையும். ஆனால் அசையலை. பேதுருவை இவனை தப்பிச்சு போக விடக்கூடாதுங்கிறது தான் ஏரோதுடைய திட்டம். ஏன்னா இந்த சீசர்கள் கூட்டமாக ஒரு தடவை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது தூதன் வந்து கிளப்பி விட்டுட்டான், நீங்கள் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால ஏரோது என்ன பண்ணியிருந்தான்? 4 வகுப்பு காவல். அது மாத்திரம் கிடையாது, பேதுரு கை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கையில் சங்கிலி, இன்னொரு சேவகன் கையோட, இன்னொரு கையில் உள்ள சங்கிலி இன்னொரு சேவகன் கை. அப்போ கண்டிப்பா இந்த பேதுரு எஸ்கேப் ஆகவே. ஆனா பாருங்க, தூதன் வரும்போது இந்த சேவகர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க தூங்கணுமா? இவங்களுக்கு கட்டளை என்ன? 4 வகுப்பு காவல், 4 ஷிஃப்ட். எதுக்குன்னா தூங்கவே கூடாது. 3 மணி நேரமா என்ன செய்யணும்? இவங்க காவல் செய்யணும். அப்படின்னா இந்த சேவகர்கள் என்ன செய்யக்கூடாது? தூங்கவே கூடாது. ஆனா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கல, ஆண்டவர் தூங்க வச்சுட்டாரு. அதனால தான் வெளிச்சம் பிரகாசித்த போது அவங்களுக்கு தெரியல, கையில இருந்து சங்கிலி விழுந்ததுன்னு இருக்கு. சங்கிலி விழுந்தா எப்படி இருக்கும்? சத்தம் கேட்குமா கேட்காதா? கதவு தானா என்ன செஞ்சது? கதவு திறக்கும் போது சத்தம் கேட்குமா கேட்காதா? ஆனா கேட்கவும் இல்லை, அவங்க பார்க்கவும் இல்லை. ஒருத்தனை விடுதலை ஆக்குறதுக்காக கர்த்தர் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற, அவரை நம்பி ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்காக அவர் என்னன்னாலும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் செய்வார். அல்லேலூயா. அவரால் இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படிலாம் சொல்லவே மாட்டார். உனக்கு என்ன தேவை, நான் செய்யறதுக்கு ரெடின்னா ஆண்டவர் இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்.
என்னையும் நீங்க நேசித்து என் மேலேயும் நீங்க அன்பு வைத்து இவ்வளோ காரியங்களை செய்றீங்களப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க செய்கிற அற்புத செயல்களுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி எங்களை ஞாபகம் வச்சு எங்களை நடத்துகிறீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்ஸ் சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க. அற்புதம் நடக்க போகுது இந்த வாரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமையின் தேவன் உங்க வாழ்க்கையில தன்னை வெளிப்படுத்த போகிறார். ஓ, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரால் உங்களுக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். நிச்சயமா அவர் செய்வார், நிச்சயமா அவர் செய்வார். சொல்லுங்க, அதை நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் எனக்காக நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. உங்க ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எனக்காக வெளிப்பட போகிறது, அதற்காக நன்றி. என்னுடைய வழிகள் இருக்கிற மலைகள் எல்லாம் என்னுடைய பாதைகளாய் மாறப்போகிறது, அதற்காக நன்றி. எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருக போகிறது, அதற்காக நன்றி. நீர் என்னை போஷிப்பி, நீர் என்னை காப்பாற்றுவி, நீர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளுவி. என் வாழ்வில் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நீ செய்வீர் ஆண்டவரே. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காக ஏதாகில் செய்திடுவார் என்றாகில் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகில் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகில்
என்னை என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கு. நம்பிக்கையோடு நல்ல விசுவாசமா சொல்லுங்க. என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறோம். எங்களுக்குள்ள எந்த சந்தேகத்திற்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்ப்பா. இரண்டு நினைவுகள் வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவே மாட்டோம். கர்த்தரை முழுசா நம்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நம்பிக்கை இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இந்த வாரம் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறத அனுபவிக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.